அனைவருக்கும் என் முதல் வணக்கம். கழகத்தின் தலைவர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த 2026 தேர்தல் அதிமுகவுக்கு பக்கபலமா நிற்கிற கூட்டணி கட்சி தோழர்களுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாட்டை ஆண்ட ராஜா அருண்மொழிவர்மன், இந்த ஊரோட ராஜா, தொகுதியோட ராஜா என் அண்ணன் அருண்மொழி தேவன். நெய்வேலி போராட்டத்துல மக்களோட மக்களா இருந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து போராடினவர் நம்ம அண்ணன். புவனகிரி மக்களுக்கு புது புது திட்டங்களை கொண்டு வந்து உங்க வீட்டு பிள்ளையா இருந்து, உங்க சகோதரனா இருந்து உங்களை பார்த்துக்கிறவர் நம்ம அண்ணன் அருண்மொழி தேவன் அவர்கள். அவர் எந்த பதவியில இருந்தாலும் மக்களை மக்களா பார்ப்பாரு, மக்களை குடும்பமா பார்ப்பாரு, மக்களை நண்பர்களா பார்ப்பாரு, உங்களுக்காகவே வேலை பார்ப்பாரு. நம்ம அண்ணன் ஜெயிச்சா இந்த மக்கள் ஜெயிச்ச மாதிரி, இந்த தொகுதி ஜெயிச்ச மாதிரி. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம அண்ணனுக்கு, நம்ம அண்ணன் அருள்மொழி தேவன் அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிக பெரிய வெற்றியை தாருங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். திமுக பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுமா? கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? போன முறை வந்தாங்க, விளம்பரம் தந்தாங்க, நாங்க விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு சொன்னார் ஸ்டாலின், விளம்பரம் கொடுத்தாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில விடியல் வந்திருக்கா? மக்கள் வாழ்க்கை விடிஞ்சிருக்கா? இல்ல ஸ்டாலினோட குடும்பங்களுக்கு விடியல் வந்திருக்கா? நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? ஆனா ஸ்டாலின் வாரிசு நல்லா இருக்கானா? நீங்களே யோசிச்சு பார்க்கணும். ஸ்டாலின் ஒரு பொம்மை முதல்வராக இருந்துதான் ஆள தெரியாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2-3 நாள் முன்னாடி சீர்காழியில நேஷனல் ஹைவே ரோடு உடைஞ்ச உடனே அந்த மண்ணு கீழே போறதுக்கு முன்னாடியே குரல் கொடுக்கிறார் ஸ்டாலின், அறிக்கை வெளியிடுறாரு. ஆனா திருவண்ணாமலையில அவங்க கட்டின தடுப்பணை உடைஞ்சப்போ வாய திறக்கல. சென்னையில ஓஎம்ஆர்ல ஒரு பாலம் கட்டினாங்க, அந்த பாலம் தரம் நல்லா இல்ல, எப்ப வேணுமானாலும் இடிஞ்சிடும் சொன்ன உடனே கான்கிரீட் பாலம் மேல தார் ரோட் போட்டு மூடி மறைச்சிட்டாங்க. அப்பவும் வாயே திறக்கல. ஸ்கூலே கட்டாம திறப்பு விழா நடத்துறார் ஸ்டாலின். ஸ்டாலின் திறந்த ஸ்கூலு உடனே இடிஞ்சு விழுது. இப்ப எல்லாம் வாயா திறக்க மாட்டார். ஏன்னா அவரோட ஆள தெரியாத ஆட்சியில அவங்க எது செஞ்சாலும் சரி. அவரை பொறுத்த வரைக்கும் மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம், அப்படிதான் அவங்க பேசுவாங்க. திமுக செய்யற அட்டகாசங்களையும் அராஜகங்களையும் யார் தட்டி கேட்கணும்? கூட்டணி கட்சிக்காரங்க தட்டி கேட்கணும். ஆனா 24 மணி நேரமும் கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் ஸ்டாலினுக்கு கூச்சா தூக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அவங்க எங்க ஸ்டாலினோட அராஜகங்களை தட்டி கேட்க போறாங்க? நான் பார்த்த கூட்டணி கொத்தடிமையில சிறந்த கொத்தடிமை திருமாதா. இந்த சிதம்பரம் தொகுதி எம்பியா ஜெயிச்சார்.
ஆனா அவர் எப்படி இருக்காரு? இந்த சொந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற ஒரே தலைவர் திருமா மட்டும்தான். நானும் வீரன் தான், நானும் களத்துல இறங்குறேன், தொகுதியில நிக்கிறேன், போட்டி போடுறேன்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட இருந்து ஒரு போன் வந்த உடனே தொகுதியை விட்டு கொடுத்து சரண்டர் ஆயிட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. இந்த அளவுக்கு கோலையா இருக்கிற ஒரே தலைவர் திருமா மட்டும்தான். அதுவும் சொந்த கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுப்பாரு, கூட நிக்கிறவனுக்கு சீட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா காங்கிரஸ்காரனுக்கு சீட்டு கொடுக்கிற ஒரே தலைவர் இந்த திருமா மட்டும்தான். பரோட்டா அண்ணா சைட் டிஷ் குர்மா, திமுக சைட் டிஷ் திருமா. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் பார்த்த கொத்தடிமைகள்ல சிறந்த கொத்தடிமை திருமாதான். பேருதான் விடுதலை சிறுத்தை, ஆனா நம்பர் 1 கொத்தடிமை. வேங்கை வயல், நாங்குநேரி, மானாமதுரை, கள்ளக்குறிச்சின்னு எந்த இடத்துல தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும் குடிச்சிட்டு செத்தாலும் வாயே திறக்க மாட்டாரு. திருமா சைலண்ட் ஆயிடுவாரு, ஊம பொம்மை மாதிரி நிற்பாரு. அதே உக்ரைன்ல போர ஆரம்பிச்சாலோ ஈரான்ல குண்டு போட்டாலோ போராட்டத்துக்கு இறங்கிடுவாரு. அதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? மூக்கு கீழே மீச இருக்கிறவன் எல்லாம் வீரன் கிடையாது. நினைச்சத பேசணும், சொல்றத செய்யணும். எங்க அம்மா மாதிரி, எங்க அண்ணன் எடப்பாடியார் மாதிரி. இந்த தேர்தல்ல தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம்னு எல்லாத்திலையும் வேகம் காமிச்சவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சொந்த இன மக்கள் அடமானம் வச்சு அரசியல் பண்றவர், வெக்கங்கட்டு அரசியல் நடத்துறவர் திருமான்றது இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல்ல தெரிஞ்சிடுச்சு. இவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணியை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கூட்டணிக்கு இருக்கிறது சொந்த லாபத்துக்காக, சுயநலத்துக்காக, மக்களுக்காக கிடையாது. ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூஜா தூக்கவும் அவரோட வாரிசு கிட்ட கொத்தடிமையா இருக்கவும் தான் இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் நம்பாதீங்க. ஸ்டாலின் வராரு, தேர்தல் சமயம் ஊர் ஊரா வந்து பிரச்சாரம் பண்ணுவார். மக்களுக்கு செஞ்ச நல்லத சொல்லி ஓட்டு கேட்கணும். நம்ம அண்ணன் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யறவங்க நம்ம வேட்பாளர், நம்ம எம்எல்ஏ, நம்ம அண்ணன் அருள்மொழி தேவன் அவர்கள். நாங்க திமுக மாதிரி கிடையாது. திமுக தேர்தல் சமயத்துல மக்களோட காலை பிடிக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்தை பிடிக்கும். நாங்க அந்த மாதிரி கிடையாது. திமுக தேர்தல் வந்தா போதும், மக்களுக்கு என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு பேச மாட்டாங்க. மக்களை திசை திருப்புறதுக்காக, திசை திருப்பி ஓட்டு வாங்குறதுக்காக பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் பேசுறாங்க. பஞ்சாயத்து தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், திமுக பேசுறது ஒரே விஷயம், பிஜேபி உள்ள வந்துடும். இப்ப எல்லாம் ஸ்டாலின் அவர் வீட்டுல தூங்கும் போது கூட கொசு வந்துடும், ஜன்னல சாத்துங்கன்னு சொல்றதுக்கு பதிலா பிஜேபி உள்ள வந்துடும், ஜன்னல சாத்துங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு புலம்புறாரு. நான் நமக்கு தெரிஞ்ச திமுக கட்சிக்காரர் கிட்ட கேட்டேன், என்னதாங்க மேட்டரு, ஏன் இவ்வளவு புலம்புறாருன்னு. திமுக இப்போ இருக்கிறது எல்லாம் நம்பாளுங்க தானே, இங்கிருந்து போனவங்க தானே திமுக கட்சியை நடத்துறாங்க. கேட்டா தகவலை சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, திமுகக்கு ஆலோசனை சொல்றவங்க எல்லாரும் கூட
கேட்டாங்க. ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு பேசினாங்க. எதுக்காக பிஜேபி உள்ள வந்துடும்னு பேசுறீங்க, எதுக்காக இப்படி பேசணும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப அவங்க சொன்னது நான் அப்படியே சொல்றேன். ஸ்டாலின் சொன்னாரா பிஜேபி உள்ள வந்துடும்னு சொல்லி ஓட்டு கேட்கலாமான்னு. அதுக்கு அவங்க நண்பர்கள் சொன்னாங்களாமா, இது பழைய உருட்டுங்க, இதுக்கு மேல நீங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஸ்டாலின் சொன்னாரா நீட்ட ஒழிச்சிடுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்கலாமான்னு. மக்கள் அசிங்கமா கேவலமா பேசுவாங்க, பரவாயில்லையான்னு அவர் நண்பர்கள் சொன்னாங்களே. அதுக்கப்புறம் ஸ்டாலின் நடிகர் பின்னாடி போறவங்க எல்லாம் தற்கொலைங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாமான்னாரு. உங்க மகன் உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டா அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சரி கனிமொழி அம்சு பெண்கள் கிட்ட ஓட்டு கேட்கலாமான்னு கேட்டார். அந்த அம்மாவை தூத்துக்குடியிலேயே சொந்த மக்கள் உள்ள வரவிட மாட்டேன்றாங்க, துரத்திடுவாங்க, வேணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அப்போ நம்ம திருமாவை அம்சு ஓட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொந்த கட்சிக்காரங்களே காரி துப்புறாங்க, அதனால அம்சா சரிப்பட்டு வராது, வேணான்னு சொன்னாங்க. சரி கமல்ஹாசன் அம்சு ஓட்டு கேட்கலாமான்னு கேட்டாரு. சொந்த கட்சிக்காரங்க கட்டின பணம் திருப்பி கொடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவரும் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொன்னாங்க. சரி உதயநிதிய அம்சு ஓட்டு கேட்கலாமா அப்படின்னாரு. செங்கலை தூக்கிட்டே அடிப்பாங்க, தயவு செஞ்சு அந்த பக்கம் அமிச்சிடாதீங்க. சரி உதயநிதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி ஓட்டு கேட்கலாமான்னாரு. எதுக்கு போலீஸ் எல்லாம் உங்களையும் சேர்த்து போதை கேஸ்ல உள்ள போடவா, அதெல்லாம் வேணான்னாங்களா. சரி வைகோ வாங்கிச்சு ஓட்டு கேட்கலாமான்னு கேட்டாரு. அந்த மானஸ்தனெல்லாம் சரிபரப்பட்டு வரமாட்டாரு, இவர் வைகோ இல்ல சைக்கோன்னு சொல்லி மக்கள் துரத்திடுவாங்கன்னு சொன்னாரு. சரி பிரேமலதா வாமிச்சு ஓட்டு கேட்கலாமான்னு. 10 பைசாக்கு தேராது, ஓட்டு போடுறவங்க கூட போட மாட்டா, தயவு செஞ்சு அமிச்சிடாதீங்க. சரி நம்ம கிட்டதான் கும்பிடுற குருசாமி இருக்காரு ஓபிஎஸ், அவர் அமிச்சு ஓட்டு கேட்கலாமான்னாரா. ஈய சொம்பு பித்தளை சொம்பு கொண்டு போய் கடையில கொடுத்தா கூட 10-20 ரூபாய் தேருது, இந்த பன்னீர் சொம்புக்கு எதுவுமே தேர மாட்டேன், சுத்த வேஸ்ட்னு சொன்னாங்க. 5 வருஷமா ஆட்சி பண்ணிருக்கீங்களே, மக்களுக்காக ஒரு சாதனை செஞ்சிருந்த சொல்லுங்க ஓட்டு கேட்கலான்னு நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்களா. ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு சொல்றேன்னு ஸ்டாலின் போயிட்டார். ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு அடுத்த நாள் வந்த ஸ்டாலின் எதுவுமே வேண்டாப்பா, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்ல ஓட்டு கேட்போம், நமக்கு அதே பழகிடுச்சுன்னாரு. இப்படிதான் ஏதாவது பெனாத்துக்கிட்டு சுத்துறாரு ஸ்டாலின். அவரு மண்ட மேல வச்சிருக்கிற டோப்பா மேல காமிச்ச அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மேல காமிச்சிருந்தா தைரியமா வந்து ஓட்டு கேட்டிருக்கலாம். மக்களுக்கு எதுவுமே செய்யாம எப்படி வந்து ஓட்டு கேட்பாங்க? திமுக காரங்க வருவாங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொல்லுவாங்க, கிடையாது. இது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல். இது நல்ல சக்திக்கும் தீய சக்திக்குமான தேர்தல். இது தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற தேர்தல், தமிழ்நாட்டு பெண்களை காப்பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற தேர்தல். இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில உட்கார்ந்து இருக்காருன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்களோட பிச்சையில தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில இருக்காரு. போன தேர்தல்ல பெண்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு 1000 ரூபாய் தரல. 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. 28 மாசம் கழிச்சு, அதுவும் பெண்கள் மேல அக்கறையில கொடுக்கல. எம்பி எலெக்ஷனுக்கு உங்க ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் தரல.
தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னார். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் தர வேண்டியது தானே. தேர்தல் சமயத்துல சொன்னாங்களா நாங்க தகுதியான பெண்களுக்கு மட்டும் தருவோன்னு? எப்பவுமே திமுக இப்படிதான், தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க ஸ்டாலின். தமிழ்நாட்டு பெண்களோட தயவுல ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட நிலைமை என்ன? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியுதா? வயசான பெண்கள் வாக்கிங்க்கு போக முடியுதா? சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுதா? கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியுதா? குடும்ப பெண்கள் கோவிலுக்கு போக முடியுதா? கணவனோடையோ காதலனோடையோ அண்ணனோடையோ அப்பா அம்மா கூடயோ சுதந்திரமா வெளியில நடமாட முடியுதா? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அந்த பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு அவங்க குடும்பம் கவலைப்படுறதில்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்புற பக்கம் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 2.5 வயசு பொண்ணு யோசிச்சு பார்க்க முடியுதா? 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. விளாத்தி குளத்துல 14 வயசு பொண்ணு கெடுக்கிறாங்க. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், உங்க அப்பா கருணாநிதி பேர்ல பூங்கா கட்டுறதும் லைப்ரரி கட்டுறதும் எழுதாத பேனாக்கு கடல்ல சில வைக்கிறதும் இருக்கட்டும், அதுக்கு பதிலா அந்த காசு எடுத்து பெண்களுக்காக கக்கூஸ் கட்டலாம் இல்ல, பாத்ரூம் கட்டலாம் இல்ல. ஒரு பாத்ரூம் இருந்திருந்தா விளாத்தி குளத்துல அந்த 14 வயசு பொண்ணு அவ்வளவு கொடூரமான சாவு செத்து இருக்காது. இப்படி திரும்புற பக்கம் எல்லாம் தினம் தினம் பல்லே இல்லாத குழந்தையில இருந்து பல் போன பாட்டி வரைக்கும் எல்லாரையும் கெடுக்கிறாங்க. ஆனா வெக்கங்கட்ட ஸ்டாலின் வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லி விளம்பரம் தராரு. கனிமொழியோ துர்கா ஸ்டாலினோ கீதா ஜீவனோ தமிழச்சி தங்கப்பாண்டியனோ ஜெயிச்சா தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி கிடையாது. திமுகக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு பொண்ணும் ஜெயிச்சாதான் ஜெயிச்ச மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நம்ம அம்மா ஆட்சியில எப்படி வாழ்ந்தாங்க? புலியா இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில புலியா இருந்த பெண்கள் இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சியில பலியாயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா, இந்த காட்சி மாறணும்னா தமிழ்நாட்டுல ஆட்சி மாறணும். மீண்டும் நம்ம அம்மாவோட ஆட்சி மலரணும். அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். எலெக்ஷன் வந்திருக்கு, இஷ்டத்துக்கு வருவாங்க திமுக காரங்க, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவாங்க, அடுக்கடுக்கா சொல்லுவாங்க திமுக காரங்க. ஏன்னா எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்க. போன முறை கூட சொன்னாங்கல்ல, இபி பில்லு நாங்க மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க கரண்ட் பில்லு மாசம் மாசம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா செஞ்சாங்களா? கொடுத்த வாக்குறுதியை செய்யல, நிறைவேற்றல. ஆனா இந்த 5 வருஷத்துல 4 முறை இபி பில் ஏத்திருக்காங்க. மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. கரண்ட் தொட்டா இல்ல, கரண்ட் பில் பார்த்தாலே ஷாக் அடிக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இந்த திருட்டு திமுக காரங்க மறுபடியும் வந்து வாக்குறுதி எல்லாம் தருவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பூலோகத்துல செத்தவங்க யமலோகத்துக்கு போனாங்களாம். அங்க சித்ரகுப்தன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. யார் யார் என்ன பாவம் செஞ்சாங்க, எவ்வளவு தப்பு செஞ்சாங்க, எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. இப்ப லைன்ல நிக்கிற முதல் நாள் வந்து நின்ன உடனே சித்ரகுப்தன் கணக்கு பார்த்து
யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 2 பொய் பேசுறான்னு சொன்னார். ரொம்ப கோபப்பட்ட யமன், பொய்யா பேசுற, பொய் பேசுற வாயில பூரி கட்டையை அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். அடுத்தால் வந்து நின்னாங்க. நின்ன முன்ன சித்ரகுப்தன் கணக்கு பார்த்துட்டு, யமன் சார் இவன் ஒரு நாளுக்கு 10 பொய் பேசுறா யமன் சார்ன்னு சொன்னார். யமன் ரொம்ப கோபப்பட்டு, அவ்வளவு பொய்ய பேசுற வாய்க்கல்ல பூரி கட்ட பத்தாது, சவுக்கு கட்டையாலேயே அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். இப்ப 3வது ஆள் வந்து நின்னாங்க. அவனோட கணக்கு பார்த்த சித்ரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுற யமன் சார்ன்னு சொன்னான். ரொம்ப கோபப்பட்ட யமன், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, மனுஷனா பிறந்து எத்தனை பொய் பேசுற, இவனுக்கு சாதா கட்டை எல்லாம் பத்தாது, தேருக்கு முட்டு கொடுக்கிற பெரிய கட்டையா வச்சு அவனை வாயிலேயே அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னார. அவன் சிரிச்சுக்கிட்டே போனான். அதை பார்த்த யமன், டேய் இங்க வா, நான் அவ்வளவு பெரிய கட்டையால உன்னை அடிச்சு அனுப்ப சொல்லி இருக்க, நீ என்ன பயப்படாம சிரிச்சுக்கிட்டு போறேன்னு கேட்டாரு. அதுக்கு அவன், ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுற எனக்கே தேருக்கு முட்டு கொடுக்கிற கட்டையால் அடிக்க சொல்லி இருக்கீங்க, எனக்கு பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணவன், அவனோட வாய நினைச்ச சிரிச்சேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு எல்லாமே பொய். திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கிறது அத்தனையும் பொய். தாய்மார்களை எப்படியாவது ஏமாத்திடலான்னு மறுபடியும் கிளம்பி வராரு ஸ்டாலின் தான் வராரு. மக்கள் எல்லாம் உஷாரு, 8000 ரூபாய் கூப்பன் தராரு, ரொம்ப உஷாரு. 8000 ரூபாய் கூப்பன் தராரா ஸ்டாலின். அதுல ஸ்டாலின் சொல்றாரு, அந்த 8000 ரூபாவை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாரும் ஜாலியா ஏசி, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கிக்கங்கன்றாரு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் வாங்க முடியுமா? இத்தனையும் வருமா? திமுக டோக்கன் கொடுக்கறதெல்லாம் செல்லுமா? அவங்க கொடுக்கிற டோக்கன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணி கடையில தருவாங்களே டோக்கன், அந்த மாதிரி இருக்கும். மேல கொட்டையா 8000 எழுதிருப்பாங்க, கீழே சின்ன எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் எழுதிருப்பாங்க. நீங்க 2031 வரைக்கும் இந்த டோக்கனை கையில வச்சிருந்தா இது செல்லும். நீங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணா இந்த 8000 ரூபாய் டோக்கன் செல்லும். இது கிளியாம இருந்தா, சாயம் போகாம இருந்தா, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா இந்த டோக்கன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதியானவங்க கையில இருந்தா மட்டுமே டோக்கன் செல்லும்னு சொல்லுவாங்க. மாயாஜால பேச்செல்லாம் பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. பேசியே தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் ஏமாத்தின ஒரு கட்சி இருக்குன்னா அது இந்த திருட்டு திமுக கட்சி மட்டுமே. மக்களுக்கு எதுவுமே செய்யாம மாயாஜால பேச்சு பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. தேர்தல் சமயம் ஊரா வருவாங்க, பேசுவாங்க. நகை கடன், பயிர் கடன், கல்வி கடன், விவசாய கடன், பக்கத்து வீட்டு கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தா எந்த கடனும் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் தள்ளுபடி செஞ்சிடுவாங்க. நீங்க மறுபடியும் நம்ம அண்ணன் அருள்மொழி தேவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே திமுக தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு பெண்களுக்காக, மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, எல்லா தரப்பு மக்களுக்காகவும்
யார்கிட்ட வந்து சொல்றாரு, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இது. சொன்னது மட்டுமே தான் செய்யும், செய்யறது மட்டுமே தான் நாங்க சொல்லுவோம். நாங்க தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். இலவசமா 100 யூனிட் மின்சாரம் தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். அம்மா உணவகம் கொண்டு வருவோம்னு சொன்னோம், கொண்டு வந்தோம். மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை திமுகவால நினைச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்காக அம்மா வழியில வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்காக 297 திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். ஏழை மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 ரூபாயும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி பழுக்கிற சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஓட்டுக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு பிரச்சனை வந்தா தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். மாணவர்களுக்காக புதிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும். பழைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கூட்டுறவு வங்கியில இருக்கிற விவசாய கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பச்சை தமிழன், ஒரு விவசாய மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி அன்னைக்கு தரமான புடவையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைப்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். தமிழக பெண்கள் கடந்த 5 வருஷமா உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்றாங்க. பெண்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி காலத்துல மக்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. வரி எல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. தமிழ்நாட்டு மக்களோட கஷ்டங்களை கொஞ்சமாவது போக்கணும்ன்றதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தி தரப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், மக்களுக்காக மகத்தான திட்டங்கள், பெண்களோட பாதுகாப்புக்காக, பெண்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இப்படி மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக ஆட்சி செய்த ஒரே கட்சி, ஒரே ஆட்சி நம்ம அம்மாவோட ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நீங்க எல்லாரும் திருட்டு திமுக
திமுகவோட போலியான விளம்பரங்களை பார்த்து பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. 5 வருஷம் திமுக ஆட்சி செஞ்சா மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததா வரலாறே இல்ல. மறுபடியும் அது ஆட்சிக்கே வராது. இந்த முறை வரப்போறது அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி. இது மக்களுக்காக வர்ற ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. நான் இது வரைக்கும் பேசினது நீங்க மறந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 வரி மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 2 வரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. குரங்குக்கு கோட்டு போடுறதும் திமுகக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. தமிழ்நாட்டில் பிறக்கிற பொன் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக, தமிழ் பெண்கள் பாதுகாப்புக்காக, முதியவர்கள் பாதுகாப்புக்காக, விவசாயிகள் பாதுகாப்புக்காக, இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து நம்ம அன்பு அண்ணன் அருள்மொழி தேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நல்லா யோசிச்சு, நியாயமா யோசிச்சு அதிமுகக்கு ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாம் அநியாயம் நடக்குது, அராஜகம் நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. நீங்க இந்த 15 நாள் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஆனா 23ஆம் தேதி ஓட்டிங் மிஷின்ல இருக்கிற முதல் பட்டன்ல ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டிங் மிஷினுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓட்டிங் மிஷின்ல இருக்கிற முதல் பட்டன்ல நம்ம அண்ணனுக்கு ரெட்டாள சின்னத்துல ஓட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.